ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் பெரியவரும் மகத்துவமிக்க கிரியைகளை செய்கிற ஆண்டவருமாய் இருக்கிறார். இன்றைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடன் செல்வோம். வேதத்திலிருந்து புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே என்று வேதம் சொல்கிறது. நாம் நிர்மூலமாகாது இருப்பது, நாம் உயிரோடு இன்னைக்கு இருக்கிறது, நம்ம நிற்கிறது எல்லாமே ஆண்டுடைய கிருபையால் மாத்திரம்தான். அவருடைய கிருபை இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு நாம் உயிர் வாழ்ந்திருக்க முடியவே முடியாது. ஏன்னா நம்ம அவருடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கண்ணாளிகளாக இருக்கோம். ஒவ்வொரு நாள் காலை வேலையிலையும் ஆண்டவர் நமக்கு புது கிருபைகளை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கார். இன்றைக்கி நாம் நிர்மூலமாகாமல் இன்னைக்கு பாதுகாக்கிறது ஆண்டுடைய கிருபை மாத்திரம்தான். இந்த கிருபையின் நாட்களில் நாம் ஆண்டு வீட்டில் காலை நேரத்தில் கிருபையை நாம் வாங்கி கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கிருபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்களும் வந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நாம் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே இன்றைக்கான கிருபைகளே எங்களுக்கு தாங்க, ஆண்டவரே எங்களுக்கான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க, ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது, ஆண்டவரே நாங்கள் உயிரோடு இருக்கிறது, நாங்கள் கைவிடப்படாமல் இருக்கிறது எல்லாமே உங்களுடைய கிருபை தான். நீங்கள் கொடுத்த இந்த வாழ்க்கை கிருபையாக கொடுத்த வாழ்க்கை தான் ஆண்டவரே. இந்த வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறவர்களாக நான் இருக்க வேண்டும். என்னடா ஒவ்வொரு நாள் காலை வேலை அவருடைய கிருபைகள் புதிதானவைகள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு புது கிருபை ஆண்டவர் தினந்தோறும் தருகிற தேவனாக இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தேவன் தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு இந்த காலை வேலையில் உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தாவீது சொல்லும்போது சொன்னார், என் கால் சறுக்குகிறது என்று சொன்னபோது கர்த்தாவே உங்களுடைய கிருபை என்னை தாங்கிற்று அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நம்முடைய கால் சறுக்குகிறது, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறுதலாக முடிந்திருக்குது, என் வாழ்க்கையில் எல்லாமே கோணலாக போயிருக்குது, என் வாழ்க்கையில் எல்லாமே சரியா இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவர் பவுல் சொல்லும்போது சொன்னார், நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, உலகத்துடைய காரியங்கள்லாம் எனக்கு வேண்டாம், இந்த கிருபை இருந்தால் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக தம்முடைய கிருபைகளை தெரிந்து நம்மை நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுற கர்த்தர் சொல்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகிறதே கிடையாது. அவருடைய இரக்கம் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகிறதே இல்லை. ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருங்க. ஆண்டவரே காலை வேளையில் எனக்கு இந்த கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை தந்து தேவன் நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் காலை நேரத்தில் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இந்த காலையில் கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு கிருபை இன்னைக்கு தரமாட்டீங்களா அப்படின்னு ஒருவேளை கேட்காதீங்க. இன்னைக்கு கிருபை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இந்த புலம்பல் 3:22 நாம் வாசிக்கும் போது அந்த வசனத்தில் நான் திரும்ப சொல்கிறேன், நாம் நிர்மூலமாகாது இருப்பது ஆண்டவருடைய கிருபையே, அவருடைய கர்த்தருடைய கிருபை மாத்திரம்தான். நம்ம நிர்மூலமாகாது இருப்பது, நம்ம எப்போ சாவோம், நம்ம பேர் எப்போ அழிஞ்சு போவோம்னு பார்க்குற மக்கள் நடுவில் ஆண்டவர் கிருபையை நமக்கு தந்து இருக்கிறார். நம்மை வாழ வச்சிருக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நன்மையும் கிருபையும் தொடர செஞ்சிருக்கிறாரு, இரக்கத்தினால் நம்மை முடிசூட்டி இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வாக்கு செஞ்சிருக்கிறார். ஆகவே தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி, நீர் கொடுத்த எல்லா இரக்கத்திற்காக உமக்கு நன்றி, நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாரா. கண்கள் முடி தேவ சமூகத்தில் தேவன் நோக்கி நாம் பார்க்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த நாளுக்கு வேண்டி கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து நடத்த முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உயிரோடு இருப்பது உங்கள் கிருபையினால மாத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுடைய கிருபையால் மாத்திரம்தான்ப்பா. ஆண்டவரே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில இந்த இன்றைக்கான கிருபைகளை கர்த்தர் தந்து எங்களை நடத்த முடியாது செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து எங்களை காத்து வழிநடத்துகிற ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த முடியாது செபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தந்ததுக்காக நன்றி. இந்த காலை வேளை யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்காங்களோ வாழ்க்கையில கர்த்தர் கிருபை தந்து ஆசீர்வாதத்தை தந்து அற்புதங்களை செய்யும்படியாக செபிக்கிறோம். வியாதியோடு பலவீனத்தோடு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும்
ஒவ்வொருவரையும் உடைய பாத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆரோக்கியம் உள்ளவர்களாக கர்த்தர் நிறுத்தும்படியாய் செபிக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்களோ கர்த்தாவே உம்முடைய கிருபையின்படி இறங்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய உடன்படிக்கை ஒரு நாள் மாறாததுக்காக நன்றி. உம்முடைய கிருபை மாறாததுக்காக நன்றி. பிள்ளைகளுக்கு கிருபை தந்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். நீரே மகிமையான காரியங்களை செய்வீராக. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சிவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நடத்துவார். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.